ஆத்திச்சுடி இயற்றியவர் ஔவையார். ஆத்திச்சுடி என்பது 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் எழுதிய நூலாகும். சிறுவர்களுக்கு இளம் பருவத்திலேயே மனதில் பதியும் வண்ணம் எளிமையான முறையில் அமைந்துள்ளதுதான் இந்த ஆத்திச்சுடி. தமிழ் உயிரெழுத்துக்கள் அடிப்படையாக கொண்டே இந்த ஆத்திச்சுடி பாடலானது அமைந்துள்ளது. ஆத்திச்சுடியின் பொருள் விளக்கம் வாங்க பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு. விளக்கம்: இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படு. ஆறுவது சினம். விளக்கம்: கோபம் தணிய வேண்டியதாகும். இயல்வது கரவேல். விளக்கம்: உன்னால் கொடுக்க முடிந்த பொருட்களை ஒழித்து வைக்காமல் கேட்போருக்கு கொடுத்து உதவி செய். ஈவது விளக்கேல். விளக்கம்: தர்மத்தின் பொருட்டு ஒருவர் பிறருக்கு உதவி செய்யும் போது தடுக்கக்கூடாது. உடையது விளம்பேல். விளக்கம்: உன்னுடைய பொருளையோ அல்லது ரகசியங்களையோ மற்றவர்களுக்கு தெரியும் வகையில் சொல்லக்கூடாது. ஊக்கமது கைவிடேல். விளக்கம்: முயற்சியினை எப்பொழுதும் கைவிடக்கூடாது. எண்ணெழுத்து இகழேல். விளக்கம்: கணித நூலையும் அறநூலையும் இலக்கண நூலையும் இகழ்ந்து கற்காமல் விட்டுவிடாதே. ஏற்பது இகழ்ச்சி. விளக்கம்: யாரிடமும் எதையும் யாசிக்க கூடாது, அது இகழ்ச்சியாகும். ஐயம் இட்டு உண். விளக்கம்: ஊனமுற்றோருக்கு கொடுத்த பிறகு உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு. விளக்கம்: உலக நடைமுறையை தெரிந்து கொண்டு அதனுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஓதுவது ஒழியேல். விளக்கம்: நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்து கொண்டிரு. அவ்வையம் பேசேல். விளக்கம்: ஒருவரிடமும் பொறாமை குணத்துடன் பேசாதீர்கள். ஆக்கம் சுருக்கேல். விளக்கம்: அதிக லாபத்திற்காக தானியங்களின் எடையை குறைந்து விற்காதே. நன்றி, வணக்கம்.